அதுக்கு தான் சொல்றது ட்ரேடிங்ல இண்டிகேட்டர் பின்னாடி போகாதீங்கன்னு. வணக்கம் நண்பர்களே, மிஷின் 3 இன் டே 2. ஸோ மார்னிங் ஒரு மாதுளை பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம லீலக்ஸ் பேஜ்ல ப்ரௌனி அண்ட் கப் கேக் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதோட வீடியோல எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு லீலக்ஸ் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டுடே நம்ம ட்ரேடிங்ல டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம் இந்த ரெண்டு பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன், இந்த மார்க்கெட்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ற பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல நம்மள்ட்ட ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது ஹெட், ஷோல்டர், நெக், கண்டினியூ, இந்த மாதிரி ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜி எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், இதெல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் போறது பின்னாடி நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இண்டிகேட்டர் பின்னாடி போறது நல்லதா கெட்டதானா, டு கம்பேர் டு இண்டிகேட்டர் நீ ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இண்டிகேட்டரோட டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல வினிங் ரேஷியோ அதிகமா. ப்ரொஃபஷனல் ட்ரேடர் டெக்னிக்கல் அனலிஸ்ட் தான் பண்ணுவாங்க, பிகாஸ் இண்டிகேட்டர் பின்னாடி போக மாட்டாங்க. இண்டிகேட்டர் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணணும்னா, இது ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கு, இனிஷியல் ஸ்டேஜா இண்டிகேட்டர் ப்ராஃபிட் தரலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் அப்படி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நீங்க இண்டிகேட்டர் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல உங்களுக்கு வினிங் ரேஷியோ அதிகம். டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னா, பிரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, மார்க்கெட் மூவ்மெண்ட் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது மட்டும் இல்லாம பையர்ஸ் பவரா இருக்காங்க, செல்லர்ஸ் பவரா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல பாப்பீங்க. இதெல்லாம் இண்டிகேட்டர்ல பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. அதனால உங்களுக்கு வினிங் ரேஷியோ அதிகமா இருக்கும், நீங்க டெக்னிக்கல் அனலிஸ்ட் தான் பண்ணணும். ஸோ டெக்னிக்கல் அனலிஸ்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டெக்னிக்கல் அனலிஸ்ட்னு ஒரு ஃபுல் வீடியோவே போடுறேன். ஈவினிங் போல ஊருக்கு போற வேலை இருந்துச்சு. ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ட்ரிப் பிஎஸ் 0 பண்ணிட்டு 6:40 போல வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு டோல்கேட்ல ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வெளியே டெஸ்டினேஷன்ல ஒரு 10 போல ரீச் பண்ணியாச்சு. டோட்டலா ஒரு 105 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.